எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நிறைய கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோம். மிளகாவை எப்படி நம்ம தரம் பிரித்து குவாலிட்டியாக எடுக்கிறது, கொத்தமல்லியை 10 நாள் வரைக்கும் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அடுத்து நம்ம காஃபி போடுறப்ப ஃபஸ்ட்டு செகண்ட் டிகாக்ஷன் நம்ம காஃபி தூளில் போட்டுட்டு உடனே அதை கொட்டிடுவோம். ஆனால் அதே காஃபி பொடியை வச்சுன்னு தேர்ட் டிகாக்ஷனும் போட்டுட்டு அதுலேயும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான காஃபி எப்படி நம்ம தயார் பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப காஃபி பொடியை நம்ம எப்படி மிச்சம் பண்ணலான்றதெல்லாம் வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து இது வரைக்கும் நீங்கள் எப்படி நம்ம சப்பாத்தி செஞ்சாலும் ஹார்டாக வருது, லேயர் சப்பாத்தி கூட எங்களுக்கு சாஃப்டாக வரல அப்படின்னா இப்போ நான் செஞ்சு காமிக்கிற மாதிரி நீங்கள் சப்பாத்தி செஞ்சிங்கன்னா 2 நாள் வரைக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோவில் இருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல நம்ம மிளகாயை தான் பார்க்க போகிறோம். இந்த மிளகாயில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மிளகாயில் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நல்ல சிகப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே பூஞ்சை இருக்கிற மிளகா இருக்கும். அதாவது கெட்டுப்போன மிளகா. இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து உடனே இதை தூக்கி எறிஞ்சிட்டு தான் சாம்பார் பொடி, ரசப்பொடி, மிளகாத்தூள் எந்த ஒரு ரெசிபி நீங்கள் பண்ணணும், இல்லை தாளிக்கிறதுக்கே நீங்கள் மிளகாயை கிள்ளி போடணுன்னா கூட இதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்து தூக்கி போட்டுடணும். அதனால் 1/2 கிலோ மிளகாய் நான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் பாருங்கள், ஒரு தாம்பாளத்தில் போட்டு பரப்பிட்டு நம்ம எடுத்து செக் பண்ணணும். இந்த மாதிரி மிளகாலாம் இருந்தால் உடனே நம்ம அதை எடுத்து தனியாக போட்டுடணும். இதனால தான் கேன்சர் வருது அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் நிறம் கம்மியாக இருக்குது, காம்பு பகுதியில் பழுத்தா மாதிரி இருக்குது. இது எல்லாமே அவ்வளோ கெடுதல். முனையில் பாருங்கள் கொஞ்சம் நிறம் மாதிரி இருக்குது. நல்லா இருக்கிற மிளகாயும் இந்த கெட்டுப்போன மிளகாயும் உங்களுக்கு வித்தியாசம் பாருங்கள். அதே போல் காம்பு இல்லாமல் இருக்கிறதையும் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருங்க. அந்த காம்புக்கு மேலே தான் ஒரு மாதிரி கருப்பாக இருந்தால் அது பூஞ்சை. அந்த பூஞ்சையினால தான் நமக்கு கேன்சர் வருது. இப்போ நான் 1/2 கிலோ மிளகாயில் எவ்வளோ கெட்டுப்போன மிளகா பிரிச்சிருக்கேன் பாருங்கள். இவ்வளோ மிளகா தூக்கி போடணுமா அப்படின்னா நினைக்கவே நினைக்காதுங்க. அவ்வளோ உடம்பு கெடுதல். இப்போ காம்பு இல்லாத இடத்துலையும் காமிக்கிற பாருங்கள் அந்த பூஞ்சை இருக்கிறத. அதே போல் மிளகா பொடியெல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மசாலா பொடி வேணால் அரைங்க. லாபம் எந்த அளவுக்கு நம்ம பார்க்குறோமோ எல்லாருடைய ஆரோக்கியத்தை நம்ம கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கணும். 1/2 கிலோ மிளகா நான் வாங்கினதில் கிட்டத்தட்ட ஒரு 25 கிராம் மிளகா வேஸ்ட்டாக தான் போச்சு. ஆனால் நம்ம பணம் கொடுத்து வாங்கியிருக்கோம், இதெல்லாம் தூக்கி எறியறதா அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. குடலில் கேன்சர் வருது. நிறைய ஃபுட் எக்ஸ்பர்ட்ஸ் இதை பற்றி சொல்லிகிட்டே வராங்க. நிறைய டாக்டர்ஸ் கூட இந்த மாதிரி மிளகாயெல்லாம் உடனே தூக்கி போடுங்க, உபயோகப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், என்ன தான் நம்ம செக் பண்ணால் கூட சில மிளகாய் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். இப்போ நான் இட்லி மிளகா பொடிக்கு எண்ணெயில் வறுத்தப்ப இந்த மாதிரி நிறம் மாறி இருந்தது. அதை கூட நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வறுக்கிறப்பையும் செக் பண்ணலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், கொத்தமல்லி. கொத்தமல்லி நிறைய விலை கொடுத்து வாங்குகிறோம். இது எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை அப்படின்னா, இந்த ஒரு கட்டு கொத்தமல்லி ஒரே நாளில் நம்ம உபயோகப்படுத்த முடியாது. டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் 2, 3 நாளில் உங்களுக்கு பழுத்து போயிடும், அழுகி போயிடும். இதை ஒரு 10 நாள் வரைக்கும் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்ல போகிறேன். நிறைய பேர் இதை வீடியோ போட்டிருப்பாங்க. நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், சின்ன கட்டாக. அதுலேருந்து பிரித்து தேவையில்லாத, அதாவது கொத்தமல்லியோட நடுவில் நிறைய புல் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு வேரை முதல்ல நான் கட் பண்ணிடுறேன். இதை தண்ணியிலலாம் போட்டு நம்ம சுத்தம் பண்ணவே கூடாது. வாங்கிட்டு வந்த அந்த கொத்தமல்லியை அப்படியே நம்ம க்ளீன் பண்ணுறோம். காம்பு மண் பகுதியெல்லாம் எடுத்து நறுக்கியாச்சு. இப்போ சாதாரணமாக நம்ம வீட்டில் பழைய காட்டன் துணி இருந்தாலோ, இல்லை ஒரு கிச்சன் டவல், ஆனால் முக்கியமாக அது காட்டனில் இருக்கணும். நான் இந்த மாதிரி துணி எடுத்துகிட்டு இருக்கேன். நீல வாக்கில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு கொத்தமல்லி அது மாதிரி பிரித்து பிரித்து வச்சுக்கணும். இப்போ நான் கொஞ்சம் சின்ன துணியில் காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் நல்ல நீளமாக இருக்கிற மாதிரி இருந்தால் நிறைய ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லி கூட வைக்கலாம். இந்த மாதிரி பிரித்து 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 வச்சுக்கோங்க. எதுக்காகன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு நம்ம இதை ரோல் பண்ணணும். ரோல் பண்ணுறப்ப ஒன்றோடு ஒன்று நமக்கு அப்படியே லாட்டாக ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த கூலிங்கில் ஊறி போயிடுறதுனால தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பழுத்து போகுது, அழுகி போகுது. இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணுறப்ப சின்ன சின்னதாக நம்ம ரோல் பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொத்தமல்லியோட அந்த துணி சுற்றின்னு இருக்கிறப்ப உங்களுக்கு அது ரொம்ப கூலிங்காக இருந்தால் கூட உங்களுக்கு அழுகி போகாது. அதே சமயத்தில் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஓரங்களில் கொஞ்சமாக அந்த துணியை பிரித்து விட்டுட்டு உடனே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து எவ்வளோ நமக்கு சமைக்கிறதுக்கு அன்றைக்கி கொத்தமல்லி வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு உடனே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அது முக்கியமாக பால்லாம் வைக்கிற இடத்துல ஷெல்ஃபில் வைக்கக்கூடாது. அதிக அளவு கூலிங் இருந்தாலும் உங்களுக்கு
அந்த கொத்தமல்லி வந்து அழுகி போயிடும். அதனால இந்த டிப்ஸை நீங்கள் அவசியம் ஃபாலோ பண்ணுங்கள். 10 நாள் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தோசைக்கல். இப்போ எல்லாருமே இரும்பு தோசைக்கல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் நிறைய ஷாப்பில் இந்த இரும்பு கல்லை பற்றி விளம்பரம்லாம் கொடுக்குறாங்க. நல்ல வெயிட்டான இரும்பு கல் அப்படின்னாலும் முன்பக்கம் நம்ம வந்து ரொம்ப பிசுக்கு போக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு தோசை நல்லா வராது. அது அப்படியே இருக்கட்டும். பின்பக்கத்தில பார்த்தீங்கன்னா, அந்த நடுப்பகுதியில ஏன்னா ஓரங்கள்லாம் உங்களுக்கு எண்ணெய் பட்டு பட்டு ஒரு மாரி ஆயிலாவே இருக்கும். நடுப்பகுதி அதாவது பின்பக்கத்தினுடைய நடுப்பகுதியில பார்த்தீங்கன்னா, இந்த இரும்பு டெய்லியும் நம்ம தண்ணி விட்டு அலம்புனோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மாரி துரு பிடிச்சா மாரி ஆயிடும். இந்த ரஸ்ட்டு படியிறதும்பாங்க. கை வச்சிராதீங்க. கை வச்சுட்டா உங்களுக்கு கையிலலாம் உங்களுக்கு அந்த துரு வந்து குத்திடும். அதாவது முக்கியமா விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய விட்டு இந்த மாரி பிரஷ் போட்டு நல்லா அப்ளை பண்ணுங்க. நீங்க கடைகள்லயே பார்த்தீங்கன்னா, இரும்பு தோசைக்கல்லாம் வித்தாங்கன்னா, இந்த மாரி விளக்கெண்ணெய் தடவி விப்பாங்க. இந்த மாரி தடவுனத நம்ம ஒரு டைல்ஸு மேலயோ, இல்ல தரையிலயோ வச்சா, அந்த விளக்கெண்ணெய் எல்லாம் ஒட்டிடும். அதனால இந்த பாருங்க ஒரு ஸ்டாண்டு மாரி வச்சிருக்கேன். இது பிருமண அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே நீங்க தோசைக்கல்ல இந்த மாரி கீழ வந்து ஒரு பிருமண மாரி வச்சுட்டு, இந்த மாரி வச்சுட்டீங்கன்னா, அந்த பின்பக்க தடவி இருக்கிற அந்த எண்ணெய் வந்து அப்படியே இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப அடுப்புல நம்ம தோசைக்கல்ல சூடு பண்ணா கூட, இந்த எண்ணெய் பிசுக்கு போகாது. தோசைக்கல்ல அப்பப்ப செக் பண்ணிட்டு, பின்பக்கம் இந்த மாரி விளக்கெண்ணெய நம்ம தடவி வச்சுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, டிகாக்ஷன். டிகாக்ஷன் எல்லாருமே போடுவோம். ஃபர்ஸ்ட்டு டிகாக்ஷன், செகண்ட் டிகாக்ஷன் போட்டுட்டு காஃபி போடுவோம். ஆனா, நான் 3வது டிகாக்ஷனும் போட்டு, அதுலயும் எவ்வளோ ஸ்ட்ராங்கா உங்களுக்கு காஃபி போடலான்னு காமிக்க போறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் டிகாக்ஷன தனியா ஒரு டம்ளர்ல எடுத்து வச்சுட்டேன். இந்த 3 டிகாக்ஷன் எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிகாக்ஷன் போட்டு 6 மணி நேரம் கழிச்சு, அதாவது காத்தால நீங்க ஒரு டிகாக்ஷன் போடுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் போட்டதுக்கப்புறம், ஈவினிங் என்ன பண்ணுங்க, நல்லா அந்த காப்பி தூள் வந்து நல்லா ஊறின்னு இருக்கும் தண்ணீல. நல்லா கொதிக்கிற தண்ணி கொஞ்சமா, ரொம்ப கொஞ்சமா விடுங்க. இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ட்ராப்பா உங்களுக்கு விழுதுன்னு நான் காமிக்கிறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இது தெரியாம 2 டிகாக்ஷன் போட்டோனே காப்பி தூள கொட்டியிருந்தீங்கன்னா, இனிமே அது மாரி செய்யாதீங்க. ஒரு டிகாக்ஷன்னா அது எப்படி போடணும்? எவ்வளோ காப்பி தூள் வைக்கணும்? எப்படி வந்து வெந்நீர் போடணும்? காஃபி எப்படி மிக்ஸ் பண்ணணும்? அப்படின்னு ஆல்ரெடி எல்லா வீடியோவும் நான் போட்டிருக்கேன். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். கரெக்டான அளவு நீங்க காஃபி பொடி போட்டிருந்தீங்கன்னா, அதாவது எந்த அளவுக்கு நம்ம ஃபில்டர் எடுக்கிறோமோ, அதில பாதி அளவுக்கு நம்ம காஃபி பொடி போட்டிருந்தா தான், இது எல்லாமே நல்லாருக்கும். அதே மாரி எடுத்திருக்கிற காஃபி பொடியும் 80-20ம்பாங்க. அதாவது 80% காஃபி பொடி, 20% சிக்கரி. இப்ப பாருங்க 3வது டிகாக்ஷன் மட்டும் நான் வச்சுண்டு, கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு இந்த காஃபி கலந்து காமிக்கிறேன் பாருங்க. எப்போதுமே நானு அந்த 1, 2 டிகாக்ஷனோட 3 டிகாக்ஷனும் கலந்து காஃபி போடுவேன். ஆனா 3 டிகாக்ஷனுமே உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கா அந்த காஃபி கிடைக்குதுங்கிறத காமிக்கிறதுக்காக தான், தனியா நான் 3 டிகாக்ஷன் ஈவினிங் போட்டுட்டு, அத மட்டும் எடுத்துன்னு உங்களுக்கு இந்த மாரி ஸ்ட்ராங்கான காஃபி போட்டு காமிச்சுன்னு இருக்கேன். இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங் வேணும் அப்படின்ட்டு இன்னும் டிகாக்ஷன் கலக்கிறேன். ஆனா இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க காத்தால 1, 2 போட்டிருந்தீங்கன்னா, ஈவினிங் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி, ஈவினிங் காஃபி கலக்கிறப்ப இந்த 3 டிகாக்ஷன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இல்ல நீங்க நைட்டு டிகாக்ஷன் போட்டிருந்தீங்கன்னா, காத்தால 3 டிகாக்ஷன் போட்டு எல்லாமே ஒண்ணா கலந்து நீங்க இந்த காஃபி போட்டு பாருங்க. இந்த மாரி நீங்க 3 டிகாக்ஷன் போடுறப்ப, ரெகுலரா நீங்க போடுற அதே காப்பி தூள்ல இன்னும் 1 காஃபி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். காஃபி தூளும் மிச்சமாகும். உங்களுக்கு காஃபி பொடி முழுக்க நம்ம யூஸ் பண்ண திருப்தியும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, லேயர் சப்பாத்தி உங்களுக்கு ஹார்டா வராம இருக்க ரொம்ப ஈஸியான டிப்ஸ் சொல்றேன். எண்ணெயோ, நெய்யோ 2 டேபிள் ஸ்பூன் கலந்துக்கோங்க. இதில 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்ட்டா கோதும மாவ சப்பாத்திக்கு பெசஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சத, ஒண்ணு போல சின்ன சின்ன உருண்டைகளா முதல்ல பிரிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துன்னுட்டு, ஒரு அந்த மாவு உருண்டைய எடுத்து நம்ம சப்பாத்தி கட்டுல வச்சுன்னுட்டு, இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவு, இதுக்கு மேல் மாவு பார்த்தீங்கன்னா, கோதும மாவு எடுத்துக்கோங்க. சின்னதா ஒரு அப்பளம் போட்டுக்கோங்க இந்த சப்பாத்தி மாவ. இதில அந்த நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த எண்ணெயும், கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து அந்த மிக்ஸ வந்து நல்லா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு நீங்க சதுரமாவோ, முக்கோணமாவோ, ரவுண்டாவோ எப்படி வேணா நீங்க மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த மாரி நம்ம திரும்பவும் கோதும மாவு போட்டு அப்ளை பண்ணிட்டு, இந்த மாரி அப்பளம் போட்டுக்கோங்க. நல்லா உங்களுக்கு மெல்லிசாவே தேய்க்கலாம். எவ்வளோ நீங்க மெல்லிசா தேய்ச்சாலும் இப்படி சுட்டி எடுக்கிறப்ப, நமக்கு எப்படி பப்ஸில் லேஸ் கிடைக்குமோ, அந்த மாரி லேஸ் கிடைக்கும். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இந்த மாரி நம்ம அப்ளை பண்ணி முடிச்சாச்சு இல்லையா? இந்த சின்ன சின்ன உருண்டைகள் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அத என்ன பண்ணலாம், நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒவ்வொரு மாவுலயும் இந்த மாவ அப்ளை பண்ணி எடுத்துவிட்டு, சப்பாத்தி போடுற நேரத்துக்கு நீங்க சட்டுன்னு அப்பளம் போட்டுடலாம். இந்த மாரி மாவ நம்ம அப்ளை பண்ணி ஒரு ஒரு உருண்டையும் எடுத்து வச்சுடணும். இப்போ பாருங்க நான் அப்பளம் போட்டாச்சு. தோசைக்கல் நல்லா சூடா இருக்கு. நல்லா ஒவ்வொரு
பக்கமும் 30 செகண்ட்ஸ் நம்ம நல்லா சுட்டி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விடணும். இதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த தோசைக்கல் எண்ணெய் போட்டு தேய்க்கிறதுக்கு ஒரு உட்டன் ஸ்டிக் வச்சுருக்கேன். இல்லைன்னா கிச்சன் டவல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணாதான் நல்ல லேயர்ஸ் கிடைக்கும். உள்ளுக்குள்ளலாம் நல்லா மாவு வெந்திருக்கும். பார்த்தீங்களா? எவ்வளோ நல்லா உப்பலா இருக்குது பாருங்கள். கடைசியாக 1 டீஸ்பூன் எண்ணெய் நம்ம சேர்த்துட்டு இந்த சப்பாத்தியை காற்று போகாமல் ஹாட் பேக்லேயோ இல்லை துணியிலையோ வைக்கணும். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவும் எண்ணெயும் மீதம் இருந்தால் ஒரு டப்பாவில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பிரிச்சும் காமிக்கிறேன். நிறைய லேயர்ஸ் இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு ட்ராவலுக்கு எடுத்துன்னு போனாலும் சரி, இல்லை நிறைய சப்பாத்தி செஞ்சதுக்கப்புறம் மீந்து போயிருந்தால் கூட மறுநாள் நீங்கள் வச்சு சாப்பிட்டா கூட இதே மாதிரி சாஃப்டாக இருக்கும். அதனால் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் மாவு பிசைறதுலேருந்து இந்த சப்பாத்தி போடுற வரைக்கும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். வீடியோ எல்லாமே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை அவசியம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.